ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக கட்டலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீவர இடத்துல எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சுட்டு நீடில் அந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுடுறேன். போட்டு உங்களுக்கு நீடில் ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஹோல்ஸ் போட வரும். இல்லை நீடில் கொஞ்சம் முன்னையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹோல்ஸ் போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஊக்கு போட்டுடலாம். ஊக்கு எப்படி உள்ளே போடுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு நல்லா காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டுடுறோம். ஹோல்ஸ் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கணும். பேக் சைடு ஊக்கை இப்படி கீழே அடிப்பக்கமாக திருப்பி இப்படி உள்ளே விட்டுட்டேன் பாருங்கள். விட்டுட்டு இதை அப்படியே நம்ம திருப்பணும் அப்படின்னா இப்படி இன்செட் ஆயிரும். நம்ம நார்மலாக கை வச்சு அப்படி ஊக்கு கட்டும்போது ஊக்கு கோணையாக போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இது என் பொண்ணுகிட்ட தான் நான் கொடுத்து கட்ட போகிறேன். அதனால தான் நான் ஊக்கு இன்செர்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம மீதி இருக்கிற அந்த ஹோல்ஸில் மட்டும் நம்ம நாட் போட்டு எடுத்தோம் அப்படின்னா போதும். மேலே ஒரு சேஃப்டிக்காக நம்ம மேலேயும் ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.